வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். நேற்றுக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 4வது நாளாக தொடர்ந்து கீழே தான் விழுந்திருக்கு. ஆயில் தான் என்டையர் இந்தியன் மார்க்கெட்டோட தலையெழுத்தை எழுதி கொண்டிருக்கிறது. ஓவரால் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்காண்டி மட்டுமே. ஸோ மார்க்கெட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 சரிந்து கீழே விழுந்திருக்கு. அண்ட் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் கீழே விழுந்திருக்கு. நிஃப்டி 50 127 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. சென்செக்ஸ் வந்து 364 பாயிண்ட். பேங்க் நிஃப்டி 1.23% டவுனு. ஸோ ஓவரால் ஆல்மோஸ்ட் ப்ராடராகவே மார்க்கெட்டு கண்ணாப்பின்னான்னு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு சின்ன கிளான்ஸுக்காண்டி இதை ஒரு கிராஃபில் காட்டியிருக்கேன். ஸோ ஜூலை 18 24,188 இருந்தது. 23,870 போயிருச்சு. மார்க்கெட் மேலே எந்திக்கிறதுக்கு எந்த ஒரு குட் நியூஸும் இல்லை. சென்டிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்லி பிவரேஜ் தான். ஸோ ஓவரால் 4 சீசனாக போட்டு மார்க்கெட்டை பொலன்னு பொழந்துட்டாங்க. எஃப்ஐஎஸோட செல்லிங் ஃப்ளோ ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஃப்ரெஷ்ஷான எஃப்ஐஎஸோட கேஷ் ஃப்ளோவும் வருது. லீடர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆட்டோவும் மீடியாவும் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் மற்ற செக்மெண்ட் எல்லாமே போட்டு அடின்னு அடிச்சுட்டாங்க. ஆட்டோ 1.42% அப்பு, மீடியா 0.76% அப்பு, மெட்டல்ஸ் 0.11, நிஃப்டி 50 ப்ளஸ் 0.31. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 தான் பாசிட்டிவாக இருக்குது. நிஃப்டி 50 மைனஸ் 0.53. ஆயில் அண்ட் கேஸு ஷார்ப்பாக விழுந்திருக்கு. கெமிக்கல்ஸு கண்ணாப்பினான் கீழே விழுந்திருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு. பிஎஸ்யூ பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஓவரால் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் கண்டென்ட்டு, வெல்த் டெவலப்மெண்ட்டு, கெரியர் டெவலப்மெண்ட்டு, க்ரோத் ரிலேட்டட் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ கீ நியூஸஸ்ன்னு எடுத்து பார்த்ததில் ஜியோபொலிட்டிக்கல் நியூஸாக யூஎஸ் ஈரானுக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட்டு 25 நாளாக போய்கிட்டே இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இவங்க மாறி மாறி குண்டு போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இது போக சவுதியும் சண்டைக்கு இழுத்து கொண்டிருக்கிறார்கள். டேங்கரை வச்சு சவுதி அடிக்கிறது, மிசைல் போடுறது, இந்த மாதிரி போகிறதும் போயிட்டுருக்கு. ஸோ ஈரான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த சி ரூட் எல்லாத்தையும் பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சவுதியுமே பதிலுக்கு வந்து ரெட் சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களும் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. மாறி மாறி மிசைல் போடுறதுனால இப்போதைக்கு யாருக்கும் எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போகிறதில்ல. யூஎஸ் சவுதிக்கு நடுவில் சிவில் நியூக்ளியர் டிஸ்கஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே இன்னும் இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் தான் எடுத்துகிட்டு வருது. மோர் தென் இந்தியா குளோபலாகவே வார் டென்ஷன் ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. குறிப்பாக இந்தியாவுக்கு ஆயில் வருமா வராதாங்கிற பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பாலிசி அண்ட் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ வந்து ரேட் ஹைக் வந்து இப்போதைக்கு பெருசாக எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து கண்ணாப்பின்னான்னு போயிட்டுருக்கு. ரேட் ஹைக் நடக்கலாமா வேண்டாமாங்கிறத அக்டோபர் மாதம் முடிவு பண்ணுவாங்கங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் என்பிஎஃப்சி ரிலேட்டட் பேங்க்ஸ் எல்லாமே மார்ஜின் கம்ப்ரெஷனில் ப்ரெஷராக இருக்குது. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட் ஸ்டாக் எல்லாமே ப்ரெஷரில் இருக்குது. ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ருப்பியை எப்படியாவது முட்டு கொடுத்து காப்பாற்றணுன்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 96 தொட்டுருச்சு. இப்படியே போச்சு அப்படின்னா 97.10 கிட்ட ஆல்மோஸ்ட் போயிட்டு வெளியும் வந்துருச்சு. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் கண்டினியூஸாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா 97 பேஸ் ஃப்ளோராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. புதுசாக இப்போ என்ன நடந்திருக்குன்னா எஃப்ஐஎஸோட இன்ஃப்ளோஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இந்த கடந்த 3 மாதத்தில் மட்டும் எடுத்து பார்த்தா கண்டினியூஸாக இன்னும் எஃப்ஐ விற்றுட்டு தான் இருக்காங்க. நான் அதை விற்கலன்னு சொல்ல, பட் ஃப்ரெஷ்ஷான கேஷ் என்ட்ரியுமே ஒரு பக்கம் வருது. ஸோ இது மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கும். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் விழுந்து எஃப்ஐஎஸோட இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நடந்துச்சுன்னா மார்க்கெட் பேக் டு நார்மல் போகும். ஆனால் அது பேக் டு நார்மல் போகிறதுக்குமே ஒரு 3-4 மாதம் எடுக்கும். செமிகான் இந்தியா 2.0. ஸோ பேசிக்காக அவங்க வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கை இந்தியாவுக்குள்ளேயே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இப்போ கண்ணாப்பின்னான்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடக்க போகுது இந்தியாவில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதனால் ஏஷியன் சிப் ஸ்டாக்கே ஓவரால் இன்னைக்கான நாளில் 3.49% காஸ்பி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்து. செமிகண்டக்டர் ஸ்டாக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா செமிகண்டக்டர்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வேவை நாம் எப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். செக்டார் வைஸ் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோ 52 வீக் ஹை. டிவிஎஸ் மோட்டர் பொறுத்த வரைக்கும் 4.5% சர்ஜு. Q1 ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்த ரீசனால்
டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் மகேந்திரா அண்ட் மகேந்திராவை ஓவர்டேக் பண்ணி நம்பர் 2 ஸ்பாட்டை பிடிச்சிட்டாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேசஞ்சர் வெஹிக்கிள். Q1 ஃபினான்ஷியல் இயர் 27 பொறுத்த வரைக்கும் நிறைய கார்ஸ் டாடா மோட்டார்ஸ் விற்றுருக்காங்க. அது ப்ரிடாமினண்ட்டாக ஈவிலேருந்து வந்திருக்கு. ஸோ டாக்டர் ரெட்டி பொறுத்த வரைக்கும் Q1 வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. 69% கிட்ட ப்ராஃபிட் விழுந்திருக்கு. 240 கோடி ஓவரால் எடுத்து பார்த்ததுல. இதுக்கு பின்னாடி இருக்கிறது செமிக்ளூட்டேட்டு, ஏபிஐ ப்ரொவிஷனு அண்ட் எண்ட் ஆஃப் ஒரு பேட்டன்ட்டு, இதெல்லாம் பேஸ் பண்ணி நார்த் அமெரிக்காவோட சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 35% குறைஞ்சிருக்கு. இதை ஒட்டி புரோக்கரேஜுமே ஃபினான்ஷியல் இயர் 27ம் 28ஓட எஸ்டிமேட்டை 12 to 17% கிட்ட குறைச்சிட்டாங்க. இதனால இன்னைக்கான நாளில் டாக்டர் ரெட்டி கீழே விழுந்து விட்டது. சிப்லா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதை அப்கமிங் டேல பார்க்கலாம். டாக்டர் ரெட்டி நான் பார்த்ததுல ஆல்ரெடி அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. இப்போ இன்னுமே அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்குது. என்னோட கணிப்பு படி அது இன்னும் கீழே விழுகும். விழுந்துச்சுன்னா ஒரு அமௌண்ட் எடுத்து வைங்க, தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ நிஃப்டி கெமிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் worst and worst ஆஃப் ஆல் செக்மெண்ட்டு. அதில் ஸ்பெசிஃபிக்காக எஸ்ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் 9% கிட்ட இன்னைக்கான நாளில் ஷார்ப்பாக விழுந்திருக்கு. ரெவன்யூ வந்து இதோட Q1 ரிசல்ட் வந்துருந்துச்சு. ரெவன்யூ 31% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இதை செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தா ஸ்டாக் இன்னைக்கு ஓவரால் கெமிக்கல் செக்மெண்ட்டே போட்டு அடிச்ச அடியில் இது ஒரு 9% கிட்ட அடிச்சுட்டாங்க. எபிட்டா மார்ஜினா 24.57% பண்ணியிருக்காங்க. ₹5 இன்டம் டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. செக்மெண்ட்டே ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறதுனால இந்த ஸ்டாக்கை போட்டு அடிச்சிட்டாங்க. திரும்பியும் பவுன்ஸ் பேக் ஆகும். HPCL பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த குவார்ட்டரும் லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது எலிவேட்டட் க்ரூட் ஆயில் ப்ரைஸும் ரிஃபைனிங்கோட மார்ஜின்ஸ் வந்து கம்மியாக இருக்குங்கிற ரீசனால. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க பொலிட்டிக்கல் ரீசனால. இதனால இந்த மாதிரியான ஆயில் ரிஃபைன்மெண்ட் கம்பெனிஸ்க்கு மார்ஜின் ஸ்குவீஸ் ஆகுது. ஸோ இது எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் தான். இதனால HPCL போட்டு அடிச்சிருவாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி என்ட்ரு ஆகணும் என்றால் என்ட்ரு ஆகிக்கோங்க. ஓவரால் பொறுத்த வரைக்கும் 63 கம்பெனிஸ்க்கான Q1 ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. ஸோ இதில் எல்லா கம்பெனிஸுமே நம்ம பார்க்க முடியாது. அடுத்தடுத்து முக்கியமான சில கம்பெனிஸை நாம் வந்து கவர் பண்ணுவோம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்லையுமே, இந்த வீடியோலையும் சேர்த்து. இதில் குறிப்பாக டாக்டர் ரெட்டியோட ப்ராஃபிட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 69% கிட்ட விழுந்துருச்சு. 52 வீக் லோவை இந்த ஸ்டாக் தொட்டுட்டு கொஞ்சம் மேலே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ₹1080. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ₹1080 இந்த ஸ்டாக்குக்கு ரொம்பவே அருமையான ப்ரைஸு. தாராளமாக கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் காசு இருந்துச்சுன்னா உள்ளே இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். எட்டர்னல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் நெட் ப்ராஃபிட் வந்து 94 crore கிட்ட கன்சால்டேட் ஆகி மிஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் இந்த ஸ்டாக் கீழே விழலை. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் ரெவன்யூ க்ரோத் வந்து டிஜிட்டல் கன்சியூமர் செக்டரில் க்ரோ ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் மட்டுமே. நெஸ்லே இந்தியா பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டாக 48% பண்ணியிருக்காங்க. 958 கோடி கிட்ட. ரெவன்யூ மட்டும் 25% அப்பு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து 4% கிட்ட சர்ஜ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஹை வேல்யூவேஷனில் இருக்குது. நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது. வேல்யூவேஷன் இப்போ இருக்கிற வேல்யூவேஷனுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம். அதானி பவர் பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் 47% கிட்ட தொற்றுச்சு. ஸோ அதானி பவர் இப்போதைக்கு நல்ல டிமாண்டிவான ஸ்டாக்கில் இருக்குது. வேல்யூவேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா விட்டுருங்க. ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு உள்ளே போக வேண்டாம். ஓரியன்ட் எலக்ட்ரிக்கோட Q1 ப்ராஃபிட் வந்து 79.7% அப்பு. ரெவன்யூ வந்து 23.5% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் 43% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. MPSோட பர்டிகுலர் ஸ்டாக். ஸோ அடுத்த செக்மெண்ட்டாக IPO பிரைமரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த IPO வந்துட்டு இருக்கு. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரானெட் டெக்னாலஜிஸு ஓப்பன்ஸ் ஃபார் டுடே 14% கிட்ட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. ஸோ நான் இந்த IPOவில் ஜென்ரலாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் புக்கிங் பற்றி. பட் ஸ்டில் நம்ம நண்பர்களுக்கு தேவைப்படுமேன்னு சொல்கிறேன். இண்டோ MIM, லோகியா கார்ப்பு, கியூப் ஹைவே ட்ரஸ்ட்டு, ஸ்ரீ பாலாஜி மாலா, மெட்டாலிக் டெக்னோ ஃபோர்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட IPOவுமே இன்னைக்கு ஃபைனல் டேல இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது IPO பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த IPO நேமை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி வேணால் நான் ஸ்டடி பண்ணி போடுறேன். நான் ஜென்ரலாக IPO வந்து பெருசாக பார்க்கறது கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டைவர்சிஃபிகேஷன் லென்ஸில் பார்த்தா
ஃபார்மா இப்போதைக்கு ஒரு நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸை நோக்கி வந்துட்டு இருக்கு. தாராளமாக கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. கெமிக்கல் செக்மெண்ட்டு, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு, ஏர்லைன்ஸ் இது எல்லாமே ப்ரெஷரில் போகும். ஸோ இந்த டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டைமாக நிறையா காசை எடுத்துகிட்டு வந்து ஈக்விட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்பராக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ சடனாக உங்களுக்கு வந்து மார்க்கெட் டேர்ன் அரவுண்ட் ஆகும், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும்போது அந்த டைமில் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஓவரால் கோல்டு அண்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு. எம்சிஎக்ஸ் கோல்டு பொறுத்த வரைக்கும் 1,44,000 ரூபாய்க்கிட்ட 10 கிராம் கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் 2,23,000 கிட்ட ஓவரால் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் $95 போயிடுச்சு. கரன்சி பொறுத்த வரைக்கும் 96.53, ரெக்கார்ட் லோ, நியூ ரெக்கார்ட் லோ போயிடுச்சு. 97.10 வரைக்கும் போய் ஒரு மாதிரி தடுமாறி நிற்கிது. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ வாட்ச் அண்ட் அக்யூமுலேட் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறது வந்து இப்போதைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்னொரு ஸ்டாக் எடுத்து வச்சேன், விஷால் மெகாமார்ட். ஸோ விஷால் மெகாமார்ட் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் இன்னைக்கான நல்லா வந்திருக்கு. 37% கிட்ட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் நான் இன்னும் பார்க்கல. வேல்யூவேஷன் பார்த்துட்டு சொல்கிறேன், கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸோ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கினா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.